சற்று முன் வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு 1, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வங்கியில் யாருக்கெல்லாம் கணக்கு இருக்கோ அவங்க அனைவருக்குமே அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் ஒரு அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. என்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வங்கிக்குமே தலைமை வங்கி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆர்பிஐ சொல்கிற எல்லா ரூல்ஸையும் வந்துட்டு அனைத்து வங்கியுமே கண்டிப்பாக பின்பற்றணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேங்க் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க புதுசானா அதற்கான பெர்மிஷன்ஸ் எல்லாமே ஆர்பிஐ மட்டும்தான் கொடுப்பாங்க. ஒரு பேங்க்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு லீவு விடுறது, எப்போ விடணும், எப்போ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா ரூல்ஸுமே ஆர்பிஐ கிட்ட இருந்து தான் அனைத்து வங்கியுமே கேட்டுக்கணும். இந்த நிலையில் வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய 1 அல்ல 2 அல்லது 3 வங்கிக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வச்சிருக்க அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே ஒரு முக்கியமான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த புதிய ரூல்ஸை வந்து அனைவருமே கட்டாயமாக பின்பற்றணும். அப்படி இல்லைனா உங்களோட வங்கி கணக்கு க்ளோஸ் பண்ணப்படும் அப்படின்ற அறிவிப்பையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மட்டும்தான் ஒருவர் எத்தனை வங்கி கணக்குனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து ஒவ்வொரு வங்கியிலுமே 4, 5 அதுக்கு மேலே கூட பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அதை ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ரிமைன் இருக்க பேங்க் அக்கௌண்ட்ஸை வந்துட்டு அப்படியே வச்சுட்ருப்பாங்க. அதில் பேங்க் பேலன்ஸும் இருக்காது. அண்ட் ஒரு சில நபர்கள் பார்த்தோன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் எந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ அதில் மினிமம் பேலன்ஸை மட்டும் வச்சுட்டு ஸோ அப்படியே ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே ஆர்பிஐ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல் அறிவிப்பாக ஒரு பேங்க் இப்போ 2-3 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 2-3 பேங்க் அக்கௌண்ட்லேயும் அடிக்கடி டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது பண்ணியிருக்கணும். அதில் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் மட்டும் டிரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு மீதி இருக்க பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த டிரான்சாக்ஷன்ஸும் நடத்தாமல் ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான பேங்க் அக்கௌண்ட்ஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு அனைத்து பேங்க்குக்குமே ஒரு உத்தரவை வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதனால நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஒரு மினிமம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆச்சும் இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்ஸில் வந்து பண்ணிட்டுருங்க. அண்ட் இரண்டாவது அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட்ஸ் வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனால் அதில் வந்துட்டு மினிமம் பேலன்ஸை அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க. எதற்காக சொல்கிறோன்னா உங்களுக்கு வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் சார்ஜஸ், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லி அப்பப்போ ஒரு கட்டணம் அப்படின்றது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பிடிக்கப்பட்டுட்டே வந்துட்டுருக்கும். ஸோ இதனால் மினிமம் பேலன்ஸே வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்க ஸோ அதை அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். மினிமம் பேலன்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னா மினிமம் பேலன்ஸை வந்து கரெக்டான அமௌண்ட்டில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா மினிமம் பேலன்ஸ் குறைஞ்சதுக்கான ஃபைனும் நீங்கள் வந்துட்டு மாதம் மாதம் பே பண்ணுற மாதிரி வரும் அப்படின்ற அறிவிப்பையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 அறிவிப்புகள் தான் இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ மக்கள் அனைவருமே ஒரு 2-3 வங்கி கணக்கு வச்சுட்டு இருந்து ஒன்று மட்டுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த ரூல்ஸை வந்து கவனித்து அதுக்கு தகுந்தாற் போல் நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த 2 அறிவிப்புமே அனைத்து மக்களுக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.